ஹாய் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். நம்ம கிச்சன் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பளத்தை வச்சு பூக்குழம்பு தாங்க வைக்க போகிறோம். நம்ம அப்பளத்தை பொரித்து தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் இது முதல் முறையாக நீங்கள் வந்து பூக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? தேவையான அளவுக்கு கடுகுங்க, மிளகாய், பூண்டு, கறிவேப்பிலை, மஞ்சள் தூள், வெங்காயம், தக்காளி, புளிக்கரைச்சல், அப்பளம் இது தாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டுக்கலாம் தேவைன்னா, கடுகு போட்டுக்கலாங்க, பூண்டு, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து தாளித்து விடணுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க, பூண்டு மிளகாய் போட்டதுக்கப்புறம் வந்து வெங்காயம், கறிவேப்பிலை, வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. அடுத்தது தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கணுங்க. ஏன்னா தக்காளி வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதக்கி இதாகணும் அப்படின்னா உப்பு போட்டுக்கணுங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா தக்காளி பாருங்களேன் அந்த தோல் பிரிஞ்சிடும். அடுத்து புளிக்கரைச்சலை வந்து அதில் ஊற்றிக்கணுங்க. புளிக்கரைச்சலை ஊற்றிட்டு 4 டம்ளர், சின்ன டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க. அதுலேயே குழம்புத்தூளும் வந்து 2 டீஸ்பூன் குழம்புத்தூள், அதாவது மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளையும் அரைச்சி வச்சுருப்பீங்களா ஒன்றா, அதுதாங்க. அதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க விடணுங்க. ஆஃப் பண்ணிடணும். 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டு விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சுண்டி போய் வந்திருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் ஓரத்தில் பாருங்கள் இருக்கும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து வச்சுருக்கிற அப்பளத்தை எடுத்து நல்லா நொறுக்கி அதில் வந்து போட்டு நல்லா கிளறி விடணுங்க. கிளறி விட்டு மாமாவுக்கும் பார்சல் பண்ணிவிட்டேன். சுட சுட சோறும் எடுத்து வச்சுட்டேன், மாமாவுக்கு தயிரும் எடுத்து வச்சுட்டேன். நீங்களும் இதுபோல் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் என்னன்றதை சொல்லுங்கள். தேங்க்யூங்க.